ஆறாம் ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணிதம் ஆண்டு 6. நான் ஆசிரியர் திரு முத்துக்குமரன். சரி, இன்றைய பாடத்துக்கு நம்ம போவோம். இன்றைய பாடம் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, தசம பின்னத்தில் உள்ள எண்களை முழு எண்ணாக மாற்றுதல். ஓகே, தசமம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தசமம்னா என்னது அப்படின்னு. ஓகே, தசம எண்கள் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து தசம பின்னத்தில் உள்ள எண்களை முழு எண்ணாக மாற்றுதல். ஓகேங்களா? போன தடவை நம்ம வந்து முழு எண்ணை எப்படி தசம எண்ணுக்கு மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், வகுத்தோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். உதாரணம், 0.2 மில்லியன் அப்படின்னு கேள்வி கொடுத்துருக்காங்க வச்சிங்களேன். ஓகே, இது வந்து எங்கேயும் இல்லை, உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்குது, பக்கம் 14 இருக்குது. அங்கே சில உதாரணங்களும் இருக்குது. அந்த உதாரணங்களை தான் சார் வச்சு உங்களுக்கு இப்போ காட்டுறேன், விளக்கம் கொடுக்குறேன். நீங்களும் அந்த உதாரணங்களை எடுத்து பார்க்கலாம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, கேள்வி 0.2 மில்லியன். 0.2 மில்லியனை முதலில் 7 இலக்கம் கொண்ட எண்ணாக மாற்ற வேண்டும். ஓகே, இந்த 0.2 மில்லியனை 7 இலக்கம் கொண்ட எண்ணாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 7 இலக்கமாக மாற்றணும் அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 0.2 மில்லியன் முழு எண்ணுக்கு மாற்றுக அப்படின்னு சொல்லும் போது மில்லியன் கூட அதை என்ன செய்யணும்னா பெருக்கணும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த சோப்பு பெட்டிக்குள்ளே பாருங்கள், 0.2 பெருக்கல் மில்லியன். 0.2 பெருக்கல் மில்லியன் செய்யும் பொழுது விட வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 200,000. சரி, எப்படி பெருக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போமா? சரி, 0.2 மில்லியன் 0.2 மில்லியன் 0.2 மில்லியன் பெருக்கல் மில்லியன். சார் எழுதியிருக்கேன், சாதம் சொன்ன தசம மில்லியனை முழு எண்ணுக்கு மாற்ற வேண்டும் என்றால் மில்லியன் கூட பெருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே 0.2 பெருக்கல் மில்லியன். ஓகே, ரொம்ப சுலபமாக நம்ம பெருக்கலாம். எல்லோரும் படிச்சிருப்பீங்க. சார் இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த எப்படி பெருக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி சுழியமாக இருக்கும்பொழுது எத்தனை சுழியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது. மில்லியனில் எத்தனை சுழியம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும். ஓகேங்களா? சரி, நம்ம பரவாயில்ல, நம்ம கணக்கு பண்ணுவோம் எத்தனை சுழியம் இருக்குன்னு. 1 2 3 4 5 6. ஓகே, 6 சுழியங்கள் இருக்குது. இப்போ இந்த 6 சுழியத்தை எதுக்கு கணக்கு பண்ணோம்? 6 இடம், இந்த தசமத்தை 6 இடம் வந்து வலதுபுறமாக நகர்த்த போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இதுக்கு முன்னுக்கு வந்து வகுத்தல் செய்தோம். வகுத்தலில் வந்து நம்ம என்ன செய்தோம்? இடதுபுறமாக நோக்கி போனோம். வகுத்தல் செய்யும்போது இடதுபுறமாக நோக்கி போனோம். பெருக்கல் செய்யும்பொழுது வலதுபுறமாக நோக்கி போக வேண்டும். இந்த தசமத்தை நகர்த்தணும். 6 சுழியம் இருக்கா, 6 தடவை நகர்த்தணும். சரி, எப்படின்னு பார்ப்போமா? ஓகே, 0.2 6 தடவை இந்த தசமத்தை கொண்டு போகிறேன் சார். ஓகே, 1 2 3 4 5 ஓகே 6 தடவை இந்த தசமத்தை நகர்த்தி கொண்டு போனேன். இங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நான் அந்த இடத்துல என்ன வரணும்? ஒன்றுமே இல்லாத இடத்துலனா ஒன்றுமே இல்லை. அப்போ கணக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல அதோட மதிப்பு என்னது? சுழியம். ஓகேங்களா? சரி, அப்போ அந்த இடத்துல சுழியங்கள் வந்துடும். எத்தனை சுழியம்? 1 2 3 4 5. இந்த 5 இடங்கள் இருக்குல்ல, 5 இடத்துலையும் 5 சுழியங்கள் வந்துடும். விளங்குதா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுன்றதும் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக புரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சரி, தசமத்தை நகர்த்தின பிற்பாடு இந்த இடத்துல தசமம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்கும் அந்த விடை? இப்படி தான் இருக்கும், 200,000. ஓகே, முன்னுக்கு தசமத்துக்கு முன்னுக்கு இருந்த சுழியம் எங்கே சார்? ஓகே, தசமத்துக்கு முன்னுக்கு இருக்கிற சுழியம் வந்து இப்போ தசமம் இருக்கும்போது அந்த சுழியத்தை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதை வாசிக்க முடியும். ஓகே, இப்போ 2க்கு முன்னுக்கு இங்கே சுழியம் இருந்தீங்கன்னா அந்த சுழியம் 200,000ன்னு வாசிக்க முடியாது. அப்போ ஆமாங்களே, சுழியம் வந்து அந்த மதிப்பு இல்லை, அந்த இடத்துல ஒரு மதிப்பும் இல்லை அப்படின்றது காட்டுது. ஸோ அங்கே இல்லை, அது தேவையில்லை அந்த சுழியம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் அதனுடைய விடை. பின்னாடி மில்லியன் என்று எழுதக்கூடாது. ஓகே, மில்லியனுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம என்ன செய்வோம்? 0.2 மில்லியன் அப்படின்னு கண்டிப்பாக எழுதி ஆக வேண்டும். போன கணக்கில் வந்து சார் மில்லியன் பின்னாடி எழுத சொன்னார், கண்டிப்பாக எழுதணும் மில்லியன் கணக்கில் அப்படின்னாரு, அதனால் நான் மில்லியன் எழுதுவேன் அப்படின்ட்டு எழுதிடாதீங்க. இங்கே மில்லியன் எழுதக்கூடாது. இது வந்து மில்லியனில் இருக்குது, கேள்வியே மில்லியனில் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் முழு எண்ணுக்கு மாற்றும் பொழுது அங்கே பின்னாடி மில்லியனுக்கு நீங்கள் எழுத வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, பார்த்தது வந்து நம்ம தசம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பின்னம்.
ஓகேவா? இதுவும் அதே தான். தசமம் வந்து மில்லியன் மில்லியன் தசம மில்லியனை வந்து முழு எண்ணுக்கு மாற்றுறதா இருந்தால் பெருக்கல் மில்லியன். அதே போன்று தான் இந்த பின்னத்தை மில்லியனுக்கு மாற்றுறதா இருந்தால் பெருக்கல். அதே மாதிரி தான் பெருக்கல் மில்லியன். மில்லியன் கூட பெருக்கணும். சரி, இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, இது வந்து ஒரு கலப்பு பின்னம். ஓகேங்களா? கலப்பு பின்னம் 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டில் படித்திருப்பீங்க. கலப்பு பின்னம்னா என்னது, தகா பின்னம்னா என்னது. தகா பின்னத்தில் இருக்கும்போது அது கலப்பு பின்னத்துக்கு மாற்றுவீங்க. சரிங்களா? இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கு. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தகா பின்னத்திற்கு மாற்ற வேண்டும். இதை எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும். 1 பெருக்கல் 5, 1 பெருக்கல் 5 5. அந்த கிடைக்கிற விடை 5 வந்து மேலே உள்ள எண்ணு கூட கூட்டுவீங்க. 5 கூட்டல் 3 8. பார்த்தீங்களா, 8ன்னு எழுதிட்டாங்க. கீழே உள்ள எண் வந்து அப்படியே வந்துடும், 5 அப்படின்னு எழுதிடுவீங்க. ஓகேங்களா? 5ல் 8 மில்லியன். இப்போ வந்து அதை பெருக்கல் மில்லியன் அது கூட செய்வீங்க. சரிங்களா? 8 பெருக்கல் மில்லியன் 8 மில்லியன். அப்புறம் கீழே என்ன இதற்கு 5. இதுக்கு என்ன அர்த்தம்னா வகுத்தல். அப்போ 8 மில்லியன் வகுத்தல் 5 என்ன செய்தீங்கன்னா உங்களுக்கு விட 1.6 மில்லியன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த விட கிடைக்கும். 1.6 மில்லியனை வந்து இப்படி கிடைக்கும் விட. 6 இடங்கள் நீங்கள் தசமத்துக்கு மாற்றிட்டீங்க தானே, முதல் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் செய்யணும். 6 இடம் வலதுபுறமாக நகர்த்திக்கிட்டே போகணும். அப்போ அந்த நகர்த்தின இடத்துல இல்லாத எண்கள் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் சுழியம் போட்டுடணும். சரிங்களா? இதை முதல் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த தசமத்தை எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு அப்படி புரியலைன்னா மறுபடியும் பின்னாடி போய் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இது தான் தெரியணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னத்தில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் தகா பின்னத்தில் கொடுத்துருந்தா நீங்கள் அப்படி நேராக செஞ்சிடலாம். ஓகே, அதே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் தகா பின்னத்திற்கு மாற்ற வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, அடுத்தது வந்து உங்களுடைய பாட புத்தகம் பக்கம் 15 எடுத்திங்கன்னா அங்கே வந்து பயிற்சி இருக்குது. தசம மில்லியனை முழு எண்ணாக எழுதுக அப்படின்னு. ஓகே, இங்கே இருக்கா இல்லையா? மொத்தம் 9 கேள்விகள் இருக்குது. 9 கேள்விகளும் செய்யுங்க. அதே மாதிரி பின்ன மில்லியனை முழு எண்ணாக எழுதுக. ஓகே, இது வந்து பின்னம் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இங்கே 12 கேள்விகள் இருக்குது. 12 கேள்விகளையும் செய்திடுங்க. விளங்குதா? ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா சார்கிட்ட தாராளமாக கேட்கலாம். பாடங்களை செய்து சாருக்கு படம் பிடித்து அனுப்பவும். சரிங்களா? நன்றி.